நின்று வாசித்தோம்னா அதுக்கு பேர் நையாண்டி மேளம்பான், உட்காந்து அடித்தோம்னா அதுக்கு பேர் தவில். அவர் பெரிய வித்வான். இவர் வந்து குச்சியை வச்சுட்டு டண்டக்கன் 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 அடிப்பார். அவர் நையாண்டி மேளம் அவருக்கு பேர். அதையே மேடையில் உட்காந்து தாக்கிட்ட 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 தாக்கிட்டன்னு அடித்தா ஆஹா பெரிய வித்வான்றா தமிழ் வித்வான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நாயனம் கீழே நின்று கரகாட்டத்துக்கு ஊதுவார், அதுக்கு பேர் நாயனம்பாங்க. அதையே மேடையில் உட்காந்து பாம் பாம் அப்படின்னா நாதஸ்வர வித்வான் அவருக்கு பேர். நின்று வாசித்தா அவர் வந்து நையாண்டி மேளம் நாயனா, ஆனால் உட்காந்து வாசித்தா அதுக்கே இன்னொரு பேர். அதே மாதிரி தான் இந்த தப்பாட்டத்தை வந்து உட்காந்து நீங்கள் வாசிக்க முடியுமா? யாராவது ஐயாட்ட கேட்குறேன், உட்காந்து அடிக்க முடியுமா? ஐயா முடியவே முடியாது. அதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் தப்பாட்டத்தை யாராலும் வாசிக்கவே முடியாது. இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு, அதாவது பறை இசையிலிருந்து கிளம்பியது தான் இந்த அருமையான தாளம் ஜதி எல்லாமே. அதனால எல்லா பாடல்களிலும் இந்த பறை இசை என்பது மனிதன் தமிழன் மன்ற மனிதன் தோன்றிய அந்த காலகட்டத்திலே தோன்றிய முதல் இசை எது என்றால் அது பறை இசைதான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அதனால தான் திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற குழல் யாழ் ரெண்டுலையும் பாருங்க சிறப்பு ரகரம் இருக்கும். முழவு அப்படிங்கிற வார்த்தையிலே சிறப்பு ரகரம் இருக்கும். இந்த மூன்று கருவிகளும் பாருங்க, குழல்ங்கிறது ஊதுற கருவி, யாழ்ங்கிறது கம்பி கருவி, முழவுங்கிறது தோல் கருவி. இந்த மூணுலையும் தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இசையின் மூல ஆதார மொழி எது என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவரே எழுதியிருக்கார்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இசையில் தோன்றிய இனம் தமிழ் இனம்தான். அவனால் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை.